9ஆம் அத்தியாயம். மனித நாகரிகத்தின் ஆணிவேர். ஒரு குடும்பத்தின் அடித்தளம், அதுதான் திருமணம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழும் வாழ்க்கையை வெறும் சடங்காக மட்டும் பார்க்காமல் அதை ஒரு வலிமையான சட்ட கட்டமைப்பிற்குள் கொண்டு வந்தவர் ஆச்சாரிய சாணக்கியர். மௌரிய பேரரசின் நீதி நெறிமுறைகளை தீர்மானித்த அர்த்த சாஸ்திரத்தின் 9ஆம் அத்தியாயம் இன்றைய நவீன உலகிற்கே சவால் விடும் பல வியக்கத்தக்க உண்மைகளை தாங்கி நிற்கிறது. சாஸ்திரங்கள் அங்கீகரிக்கும் 8 வகையான திருமண முறைகள் எவை? காதல் திருமணத்திற்கும் வலுக்கட்டாய திருமணத்திற்கும் மௌரிய காலத்தில் இருந்த சட்டங்கள் என்ன? வரதட்சணை, சொத்துரிமை மற்றும் விவாகரத்து போன்றவற்றில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட அதிரடி உரிமைகள் என்னென்ன? திருமண பந்தத்தின் புனிதத்தையும் அதை மீறுவோருக்கான கடுமையான தண்டனைகளையும் விலாவாரியாக விளக்கும் அர்த்த சாஸ்திரம் 9ஆம் அத்தியாயம் விவாக தர்மம் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். 9ஆம் அத்தியாயம் மன வாழ்வும் சாஸ்திரம் கூறும் 8 வகையான திருமண முறைகள், திருமணத்தின் போது அளிக்கப்படும் வரதட்சணை மற்றும் பரிசுகள் பற்றி அர்த்த சாஸ்திரம் கூறும் விளக்கங்கள், திருமண ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்கான விதிகள், மணமுடிப்பதில் மகளுக்குள்ள உரிமை, திருமணத்தில் முழுமையடைவதற்கான விதிமுறைகளும் மணவாழ்விற்கு உரிய கடமைகளும், மனைவி மற்றும் விதவைகளின் முழுமையான சொத்துரிமைக்கான சட்டதிட்டங்கள், மணமுறிவில் ஒரு பெண்ணுக்கான உரிமைகள் மற்றும் அர்த்த சாஸ்திரத்தில் உள்ள மௌரிய காலத்து விவாகரத்து சட்டதிட்டங்கள், திருமண வாழ்வில் மேற்கண்ட சட்டங்களை மீறும் பொழுது அளிக்கப்படும் அதற்குரிய தண்டனைகள் மற்றும் அதன் விதங்கள். மணவாழ்வும் சாஸ்திரம் கூறும் 8 வகையான திருமண முறைகள். திருமண பந்தம்தான் ஒரு ஆண் அல்லது பெண்ணின் வாழ்க்கையை இணைத்து முழுமையடையச் செய்கிறது. எனவே இந்த திருமண பந்தம்தான் ஒருவர் வாழ்க்கையில் முக்கிய கட்டமாகும். இந்து சமூக திருமணங்களின் பொதுவான விதிமுறை, திருமணம் செய்து கொள்கிற ஆணும் பெண்ணும் ஒரே குலத்தை சார்ந்தவராய் இருக்க வேண்டும் என்பதே. அதே சமயம் ஒரே கோத்திரமாக இருத்தல் கூடாது. பொதுவாக அர்த்த சாஸ்திரத்தில் 8 வகையான திருமண பந்தங்கள் விளக்கப்பட்டுள்ளது. அவை பின்வருமாறு. இரமா, நன்கு அலங்கரிக்கப்பட்ட மகளை ஒரு தந்தை திருமணம் செய்து கொடுத்தல். பிரஜாபத்யா, பெண்ணின் தந்தையிடம் சம்மதம் பெறாமல் பெண்ணும் ஆணும் புனித சடங்குடன் மணம் செய்து கொள்ளுதல். ஆர்ஷா, கணவன் தன் மனைவியின் தந்தைக்கு 2 பசுக்களை கொடுத்து அதன் மூலம் நடந்த திருமணத்தை முறைப்படுத்திக் கொள்ளுதல். தைவா, பலிபீடத்தின் குருவாய் செயலாற்றுபவருக்கு பெண்ணை கொடுத்தல். காந்தர்வா, இரகசியமாய் காதல் திருமணம் செய்து கொள்ளுதல். அசுரா, ஏதேனும் பரிசுக்கு பதிலாக பெண்ணை அளித்தல். ராட்சசா, திருமணம் செய்யும் பொருட்டு பெண்ணை வலுக்கட்டாயமாய் கடத்திச் செல்லுதல். பைசாசா, ஒரு பெண்ணை உறங்கும் நிலையில் அல்லது மயங்கிய நிலையில் கவர்ந்து செல்லுதல். தந்தை சம்மதத்தோடு நடைபெறும் முதல் 4 வகையான திருமணங்கள் சட்டத்துக்கு உட்பட்டவை. மற்றவை பெற்றோர் ஒப்புக்கொண்டால் மட்டுமே சட்டபூர்வமானதாகும். கலப்பினங்களை சார்ந்தவர்கள் அவர்களுக்குள் திருமணம் செய்து கொள்ளலாம், அதில் தவறில்லை. திருமணத்தின் போது அளிக்கப்படும் வரதட்சணை மற்றும் பரிசுகள் பற்றி அர்த்த சாஸ்திரம் கூறும் விளக்கங்கள். சம்மதத்தை கொடுப்பதற்காக வழங்கப்படும் வரதட்சணை தந்தையாய் இருவருக்கும் அல்லது ஒருவர் இல்லாத நிலையில் மற்றொருவருக்கும் சென்று சேரும். பெற்றோர்கள் நமது இந்து சாஸ்திரத்தை பொறுத்தவரை ஒரு முறை மட்டுமே வரதட்சணையை பெறலாம். வற்புறுத்தி பெறப்படும் வரதட்சணை திருட்டுக்கு சமானம். மறுமணத்தின் மூலம் பெறப்படுகிற 2ஆம் வரதட்சணை முதல் மனைவியை சேரும். அனைத்து வகை திருமணங்களிலும் பெண்ணை திருப்திப்படுத்துவதற்காக வழங்கப்படும் பரிசுகள் தவிர்க்கப்படுவதில்லை. திருமண ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்கான விதிகள். உயர் குலங்களை பொறுத்தவரை திருமண ஒப்பந்தம் என்பது பாணிக்கிரகணம் எனப்படும். பாணிக்கிரகணம் என்பது பெண்ணை பெற்ற தந்தை அவளது கையை பிடித்தவாறு மாப்பிள்ளையிடம் திருமணத்தின் பொழுது ஊரறிய உலகமறிய ஒப்படைப்பார். இதில் மணமகள் மணமகன் இருவரில் யாரிடம் பால் சார்ந்த குறைபாடு இருந்தாலும் திருமணத்தை ரத்து செய்ய முடியும். உயர்குடி தவிர மற்ற ஜாதிகளை பொறுத்தவரை மணமகன்கள் உடலுறவு கொண்டு திருமணத்தை முழுமையாக்கும் வரை
இடையில் எந்த நேரத்திலும் திருமண ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம். ஒரு ஆணின் மூலம் பெண் கருவுற்ற நிலையில் அவர்களுக்கு இடையேயான திருமண ஒப்பந்தத்தை ரத்து செய்ய இயலாது. திருமண ஒப்பந்தத்தில் வஞ்சம், பெண்ணின் பாலியல் ரீதியான குறைபாட்டை மறைத்து திருமணம் செய்வது தண்டிக்கத்தக்க குற்றமாகும். அதேபோல மணமகனின் குறைபாட்டை மறைப்பது 2 மடங்கு அபராதம் மற்றும் தண்டனைக்குரியதாகும். ஏற்கனவே ஒருவரை மணந்த பெண்ணை மற்றொருவருக்கு திருமணம் செய்ய முயற்சிப்பது குற்றமாகும். ஆனால் அப்பெண் மறுத்தால் எனில் அத்திருமணம் செல்லத்தக்கதாகிவிடும். அதுபோல ஒரு பெண்ணை காட்டி திருமண நேரத்தில் வேறொரு பெண்ணை மாற்றி மணம் செய்து கொடுக்க முயல்வதும் குற்றமே. மணம் முடிப்பதில் மகளுக்குள்ள உரிமை. ஒரு பெண் பருவமெய்திய 3 ஆண்டுகளுக்குள் அவளுக்கு திருமணம் செய்து வைப்பது தந்தையின் கடமையாகும். பருவமெய்திய 3 ஆண்டுகளுக்கு பிறகும் கன்னியாகவே திகழும் ஒரு பெண் தன் தந்தை அளித்த எந்த நகையையும் ஏற்காது தான் விரும்பியவரை மணம் முடித்தல் குற்றமன்று. திருமணத்தில் முழுமையடைவதற்கான விதிமுறைகளும் மணவாழ்விற்கு உரிய கடமைகளும். பெண் 12 வயதிலும் ஆண் 16 வயதிலும் மணம் முடித்ததற்கான பக்குவம் அடைகிறார்கள். தந்தை திருமண ஏற்பாடு செய்திருக்கவதும் நிச்சயம் செய்த திருமணத்தை தள்ளி போடுவதும் தண்டனைக்குரிய குற்றமாகும். நிச்சயம் செய்யப்பட்ட நாளிலிருந்து பெண்ணுக்கு 7 மாத விலக்குகள் கடந்திருந்தால் அவளுடன் உடலுறவு வைத்துக் கொள்ள மணமகனுக்கு உரிமை உண்டு. திருமணம் நடைபெறும் காலத்தில் பெண் கன்னித்தன்மையுடையவளாய் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை எனில் வரதட்சணை, திருமண செலவு மற்றும் அபராதத்தை அவள் செலுத்தியாக வேண்டும். கன்னித்தன்மை உடையவள் போல் நடித்து கன்னித்திரை கழிந்ததற்கு அடையாளமாய் வேறு இரத்தத்தை காட்டி ஏமாற்ற முயல்வதும் தண்டனைக்குரிய குற்றமாகும். ஒரு பெண் கன்னி அல்ல என்று எந்த ஆணும் பொய்க் குற்றம் சாட்ட முடியாது. அப்படி செய்பவன் அந்த பெண்ணை மணக்கும் தகுதியை இழப்பாதும் வரதட்சணை மற்றும் திருமண செலவுகளை திரும்ப பெற இயலாது. மண வாழ்விற்குரிய கடமைகள். கீழ்கண்ட நிலையில் தன் மனைவியின் சம்மதமில்லாமல் ஒரு கணவன் அவளுடன் உடலுறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. 1. அவனுக்கு முன்பே மகன்கள் இருப்பின். 2. அவள் பக்தி மார்க்கத்தில் செல்ல விரும்புவாள் எனில். 3. அவள் மலடியாயிருப்பின். 4. பிரசவத்தில் இறந்த குழந்தை பெற்றிருப்பாள் எனில். 5. மாதவிடாய் கட்டத்தை கடந்த நிலையில் தொழுநோய் அல்லது சித்தப்பிரமை கொண்ட மனைவியுடன் உடலுறவு வைத்துக் கொள்ளும் கடமை கணவனுக்கில்லை. ஆனால் ஒரு மனைவி வம்சவிருத்தியை முன்னிட்டு தொழுநோய் அல்லது சித்தப்பிரமை கொண்ட கணவனுடன் உறவு வைத்துக் கொள்ள முடியும். 6. மனைவி மற்றும் விதவைகளின் முழுமையான சொத்துரிமைக்கான சட்டதிட்டங்கள். 7. ஒரு பெண் சதிகாரியாகவோ தீய நடத்தை உள்ளவளாகவோ நாடோடியாகவோ இருந்தால் தன்னுடைய சொத்துரிமையை அவள் இழப்பாள். மனைவியின் சொத்து என்பது பணம் மற்றும் நகைகள் அடங்கியதாகும். பணம் என்பது 2000 பணத்துக்கு மேற்பட்டது. நகையின் அளவிற்கு கணக்கே இல்லை. மனைவியின் சொத்துக்களை பயன்படுத்துதல். 1. தன் கணவன் நீண்ட தூர பயணம் செல்வதற்கு முன் குடும்ப நிர்வாகத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யாத நிலையில் மனைவி தன்னுடைய குழந்தைகள், மருமகள்கள் மற்றும் சுய பராமரிப்புக்கு தனது சொத்துக்களை பயன்படுத்துவதில் தவறில்லை. 2. மதச்சடங்குகள் அல்லது நோய், பஞ்சம் மற்றும் தவிர்க்க இயலாத ஆபத்துக்கள் போன்ற அவசர தேவைக்காக கணவன் மனைவியின் சொத்துக்களை பயன்படுத்தலாம். 3. இரட்டை குழந்தைகள், ஒரு மகன் ஒரு மகள் பெற்ற தம்பதிகள் பரஸ்பர சம்மதத்துடன் சொத்துக்களை பயன்படுத்துவது குற்றமாகாது. கணவனுக்கு முன் மனைவியின் இறப்பு. கணவனுக்கு முன் மனைவியின் இறப்பு நிகழுமெனில் அவளது சொத்துக்கள் கீழ்கண்டவாறு பங்கிடப்படும். 1. மகன்கள் மற்றும் மகள்களுக்கு சம பங்கு. 2. மகன்கள் இல்லாவிடில் மகள்களுக்கு சம பங்கு. 3. குழந்தைகள் இல்லாவிடில் கணவனை சேரும். அது தவிர வரதட்சணை, பரிசுகள் போன்றவை அளித்தவர்களுக்கே திருப்பி அளிக்கப்படும். விதவையின் சொத்துரிமைகள். மறுமணம் செய்யாத விதவைகள். மறுமணம் செய்ய விரும்பாத விதவை பெண்கள் தன் கணவன் உயிரோடு இருக்கும்போது அளித்த பணம், நகைகள், வரதட்சணை இவற்றை பெற உரிமை உண்டு. இச்சொத்துக்கள் அவள் இறந்த பின் அவளுடைய மகன்களைச் சேரும். கணவனுக்கு விசுவாசமாய் நடந்து கொண்ட குழந்தையற்ற விதவை பெண்
கணவனாத குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடைய கண்காணிப்பில் சொத்துக்களை தனது வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கலாம். பெருந்துன்பங்கள் ஏற்படும் போது அவளை பாதுகாத்துக் கொள்ளவே சொத்துரிமை வழங்கப்படுகிறது. அவளுடைய இறப்புக்கு பின் அவை உறவினர்களை வாரிசுரிமை சட்டத்திற்கு இணங்க சென்றடையும். மறுமணம் செய்யும் விதவைகள். மறுமணம் செய்து கொள்ளும் விதவை மேற்கண்டவாறு தான் பெற்றிருந்த சொத்துக்களை இழந்துவிட நேரும். முந்தைய கணவனால் அளிக்கப்பட மற்றவற்றை அவள் வட்டியோடு திருப்பித் தரும்படி இருக்கும். முதல் கணவனின் குடும்பத்தில் இருந்து ஒருவரை மறுமணம் செய்யும் விதவை பெண் கணவன் மற்றும் மாமனாரால் அளிக்கப்பட்ட அனைத்தையும் நாமே அனுபவிக்கலாம். அவளுடைய மாமனாரின் சம்மதத்தை பெறாமல் நடந்த மறுமணமாயின் மாமனார் மற்றும் இறந்து போன கணவன் அளித்த சொத்துக்களை அவள் இழக்க நேரிடும். விதவை பெண் தனது முந்தைய கணவனது குடும்பத்துக்கு வெளியே மறுமணம் செய்து கொண்டால் சொத்துரிமை அவளுடைய மகன்களை சாரும். அவர்களது பராமரிப்பை அவள் தொடர்வாளெனில் குழந்தைகளின் பெயரிலேயே அச்சொத்துக்களை அவள் அனுபவிக்க இயலும். பலதாரமணம், இழப்பீட்டை செலுத்துதல். ஒருவன் எத்தனை மனைவிகளை வேண்டுமானாலும் பெற முடியும். ஆனால் ஒவ்வொரு மனைவிக்கும் வரதட்சணை சொத்து பராமரிப்புக்கானவற்றை தந்துவிட வேண்டும். சொத்து வரதட்சணை இல்லாத மனைவிகளாயின் அவர்களுக்கு பராமரிப்பு செலவோடு இழப்பீட்டு தொகையை தந்துவிட வேண்டும். மறுமணத்திற்கு முன் கால அவகாசம். மறுமணம் செய்வதற்கு முன் ஒரு கணவன் காத்திருக்க வேண்டிய காலம். மனைவி மலடியாகவோ பெண் குழந்தைகளை மட்டுமே பெறுபவளாகவோ எப்பொழுதும் கருச்சிதைவுகளுக்கு உள்ளாகும் நிலையிலோ 8 ஆண்டுகள் ஒரு கணவன் சட்டப்படி காத்திருத்தல் அவசியம். பிறக்கும் குழந்தைகள் இறந்து போன குழந்தைகளாகவே இருப்பின் 10 ஆண்டுகள் கணவன் காத்திருந்து மறுமணம் செய்யலாம். உயிரோடு இருக்கும் அத்தனை குழந்தைகளும் பெண் குழந்தைகளாக இருப்பின் 12 ஆண்டுகள் காத்திருந்து பிறகு ஒரு கணவனாகப்பட்டவன் மறுமணம் செய்யலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை உடைய கணவனின் கடமைகள். ஒரு மனைவி தான் கருவுறக்கூடிய பக்குவத்தில் இருப்பதை கணவனிடம் மறைக்கக்கூடாது. அவள் மூலம் குழந்தைக்கு முயலும் கடமையில் கணவன் தவறக்கூடாது. மணமுறிவில் ஒரு பெண்ணுக்கான உரிமைகள் மற்றும் அர்த்த சாஸ்திரத்தில் உள்ள மௌரிய கால விவாகரத்து சட்டதிட்டங்கள். ஒரு கணவன் தீய குணங்களை பெற்றிருந்தாலும் அந்நிய தேசத்தில் நீண்ட காலம் தங்கிவிட்டிருந்தாலும் ராஜ துரோகியாக இருந்தாலும் மனைவிக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கணவன் மனைவியின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினாலும் ஆண்மையற்றவனாக இருந்தாலும் அவனுடைய மனைவி அவனை கைவிடலாம். அதில் தவறு ஏதுமில்லை. துன்புறுத்தல். ஒரு மனைவிக்கு முறையாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்க முடியும். ஆனால் கணவன் அவளை கண்டபடி திட்டக்கூடாது. அவள் 3 முறைக்கு மேல் தவறு செய்யும் பொழுது கணவன் அவளை கையினாலோ கயிறினாலோ பிரந்தாலோ அடிக்கலாம். இதனை மீறிய துன்புறுத்தல்கள் கண்டிப்பாக தண்டனைக்கு உரியதாகும். மனைவியை கொடுமை செய்யும் கணவனைப் போலவே கணவனை கொடுமை செய்யும் மனைவி திட்டுதல் அடித்தல் அதே இடத்தில் தண்டனைக்கு உரியவள்தான். அதுபோல பொறாமை கொண்ட மனைவி தனது சொந்த சுகங்களுக்காக கணவனின் வீட்டை விட்டு வெளியேறினால் அது தண்டனைக்குரிய குற்றமாகும். சேர்ந்து வாழ முடியாத நிலை. தன் கணவன் மீது கொண்ட வெறுப்பால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளாமலும் தொடர்ந்து 7 மாதவிடாய் கட்டங்களுக்கு கணவன் தன்னுடன் உடலுறவு கொள்ள அனுமதிக்காமலும் மனைவி அவனிடம் இருந்து பெற்ற நகைகளை ஆவணம் மூலம் பெற்ற சொத்துக்களை அவனிடமே திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும். அவன் மற்றொரு பெண்ணுடன் சேர அனுமதிக்கலாம். தன் மனைவியின் மீதே விருப்பமற்ற கணவன் அவள் பிரிந்து வாழ்வதற்கு அனுமதிக்கலாம். அந்நிலையில் ஒரு பாதுகாவலர், உறவினர் அல்லது வசதியற்ற ஒரு பெண்ணின் கண்காணிப்பில் அவள் விடப்படுவாள். ஆனால் தன் மனைவியின் மீது பொய் குற்றம் சாட்டுபவன் கணவன் கடும் தண்டனைக்கு உரியவன். தண்டனைக்கு உட்படுத்தப்படுவான். தவறான நடத்தை. 1. ஒருவருக்கொருவர் மனம் செய்து கொள்ளாத ஆணும் பெண்ணும் தங்களுக்குள் உடலுறவுக்கான நோக்கத்துடன் கைசாடை அல்லது இரகசிய உரையாடல் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆணோ பெண்ணோ ஒருவர் மற்றவருடைய உரோமத்தை தொடுவதோ கீழாடை முடிச்சை அவிழ்ப்பதோ ஒருவர் மீது மற்றவருடைய நகக்குறி அல்லது பற்குறி பதிப்பதோ கூடாது. அத்தகைய செயல்களை செய்யும் நபருடன் ஒரு பெண் எவ்வித பேரமும் வாங்குவது, கடன் பெறுவது வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு குழுங்க பெண் நாகரீகம், கலாச்சாரம் என்ற பெயரில் மது வருந்த கூடாது. 2.
தன் கணவனின் துணையில்லாமல் அவள் உல்லாச பயணம் செல்வதோ கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதலோ கூடாது. மேற்கண்டவாறு செய்வது தவறாகும். மேலும் அது அவளுக்கு பாதுகாப்பும் அல்ல. அதுபோல கணவன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வெளியில் செல்வதோ, கணவன் வெளியிலிருந்து வரும்போது அவள் கதவை திறவாமல் இருத்தலோ கூடாது. 3. ஒரு ஆண் கெட்டுப்போவதை காட்டிலும் ஒரு பெண் கெட்டுப்போவது அடுத்த தலைமுறையையே கெடுத்துவிடும். அது நாட்டுக்கும் நல்லதல்ல. மேற்கண்ட அனைத்திலிருந்தும் ஒரு வேசிக்கு விதிவிலக்கு உண்டு. வேசி மது வருந்துவதில் தவறில்லை. மனைவி வெளியேறுதல். தன் கணவனால் மோசமாக நடத்தப்பட்டால் அன்றி ஒரு பெண் தன்னுடைய புகுந்த வீட்டிலிருந்து வெளியேறக்கூடாது. மனைவி தன்னுடைய உறவினரின் மரணம், பிணி, விபத்து அல்லது குழந்தை பிறப்பு போன்ற காரணங்களுக்காய் சென்று வருவதை கணவன் தடுக்கக்கூடாது. அப்படியான காரணங்களுக்காக அவள் சென்று வருதல் வீட்டை விட்டு வெளியேறியது ஆகாது. எனினும் அச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவள் மறைந்துவிடல் கூடாது. மனைவி அவ்வாறு செய்தால் அதனால் கணவன் தலைகுனிய நேரிடும். ஏனெனில் மனைவியின் நடத்தைதான் ஒரு ஆணுக்கு கௌரவத்தை தரும். கள்ளத் தொடர்பு. நீண்ட தூர பயணம் மேற்கொண்ட ஒருவனின் மனைவி தனது உறவினர் அல்லது கணவனின் பணியாளரோடு கள்ளத் தொடர்பு வைத்திருக்கலாம். பயணம் முடிந்து திரும்பும் கணவன் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் அப்பெண்ணோ அவளது காதலனோ தண்டிக்கப்பட மாட்டார்கள். மாறாக கணவன் எதிர்ப்பு தெரிவித்தால் மனைவி அங்கவீனம் செய்யப்படுவதுடன் அவளது காதலன் கொல்லப்படுவான். எவருமே கள்ளத் தொடர்பை மறைத்தல் கூடாது. கள்ளத் தொடர்பு ஒருவனை பிடித்து அவனை திருடன் என்று அறிவிக்கிறவர் தண்டனைக்கு உரியவர் ஆவார். யாரும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு முறையற்ற விதத்தில் உறவு கொண்டவர்களை தப்பவிடக்கூடாது. ஒருவருடைய முடி மற்றொருவர் மீது காணப்படுவது, உடலின் அடையாளங்கள், தேர்ந்தவர்களின் கருத்து, பெண்ணின் ஒப்புதல் இவை கள்ள உறவுக்கு சான்றுகளாய் கருதப்படும். துறவு. எவரும் தனது மனைவி மக்களுக்கு தேவையானவற்றை வழங்காமல் இல்லறத்திலிருந்து வெளியேறி துறவரம் பூண முடியாது. அதுபோல பால் சார்ந்த செயல்களில் ஈடுபடும் வயதை கடந்த ஆண் துறவு கொள்ள முடியும். நீதிபதிகளின் ஒப்புதலோடுதான் அதை அவர் செய்ய முடியும். நீதிபதிகள் ஒப்புக்கொள்ளாவிடில் அவர் துறவு பூணுவதிலிருந்து தடுக்கப்படுவார். மணவிலக்கு. முதல் 4 வகை திருமணங்களில் விவாகரத்துக்கு இடமே இல்லை. பிந்தைய 4 வகை திருமணங்களில் பரஸ்பரம் வெறுப்பு இருந்தால் மட்டுமே மனமுறிவு ஏற்பட முடியும். தன் மனைவியின் தவறான நடத்தையை காரணம் காட்டி விவாகரத்து கோரும் ஒருவன் அவளிடமிருந்து பெற்ற அனைத்தையும் திருப்பித் தந்துவிட வேண்டும். எனினும் கணவனின் தவறான நடத்தையை காரணம் காட்டி மனைவி விவாகரத்து கோரும்போது அவன் எதையும் திருப்பித் தர வேண்டியதில்லை. ஒருவேளை அவன் பொய்யாக மனைவி மீது பழி போட்டு அதுவும் நிரூபிக்கப்படுமாயின் அவன் பொய் கூறியதற்காக கடுமையான சவுக்கடிகளை அவன் மறக்காதபடி ஊரிலுள்ள அனைவரும் பார்க்க அவனுக்கு தண்டனையாக தரப்பட வேண்டும். பிரிவினைக்கு பின் மனைவியின் பராமரிப்பு. மனைவிக்கான ஜீவனாம்சம் சரியான கால இடைவெளிகளில் தீர்க்கப்படுமெனில் கணவன் தனது வருவாயை கணக்கிட்டு முறையான தவணைகளில் அவற்றை வழங்க வேண்டும். ஜீவனாம்சத்திற்கான கால இடைவெளி நிர்ணயிக்கப்படாத நிலையில் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான உணவு, உடை இவற்றை தனது வருவாய்க்கு ஏற்ப கூடுதலாக அளிக்கலாம். மனைவி சுயேட்சையாய் செயல்படும் நிலையிலும் கணவனின் குடும்பத்தினரால் ஆதரிக்கப்பட்டிருந்தாலும் கணவன் மீது வழக்கு தொடர முடியாது. திருமண வாழ்வில் மேற்கண்ட சட்டங்களை மீறும் பொழுது அளிக்கப்படும் அதற்குரிய தண்டனைகள் மற்றும் அதன் விதங்கள். 1. பெண்ணின் குறைபாட்டை மறைத்து திருமணம் செய்தால் 96 பணம் நஷ்ட ஈடாக அளிக்கப்பட வேண்டும். அதுவே ஆண் தனது ஆண்மை குறைபாட்டை மறைத்து திருமணம் செய்தால் 192 பணம் நஷ்ட ஈடாக பெண் வீட்டாருக்கு அளிக்க வேண்டும். 2. மணமகனை மாற்றி தில்லுமுள்ளு செய்தால் 200 பணம் அபராதத்தை அந்த பெண் வீட்டாருக்கு மணமகன் வீட்டார் அளிக்க வேண்டும். அத்துடன் அந்த பெண்மண பெண்ணுக்கு அந்த திருமணத்தை நிறுத்தும் அதிகாரமும் உண்டு. 3. ஒரு பெண் வீட்டை விட்டு நகைகளுடன் ஓடி தனக்கு பிடித்த வேறொருவனை திருமணம் செய்து கொண்டால் அவள் தகப்பன் வீட்டு நகையை எடுத்தமைக்காக திருட்டுக்கு அளிக்கப்படும் தண்டனையை அவளுக்கு அளிக்கலாம். ஒருவேளை அவளது தகப்பன் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் அவளை மன்னிக்கலாம். 4. மன வாழ்க்கைக்குரிய கடமைகளை செய்ய தவறினால், தவறியது பெண்ணாக இருந்தால் 12 பணமும் ஆணாக இருந்தால் 24 பணமும் அபராதம் விதிக்கப்பட வேண்டும். அத்துடன் அவ்வாறு மன வாழ்க்கையை விட்டு ஓடியவர்களுக்கு கடுமையான தண்டனையும் அளிக்கப்பட வேண்டும். 5. ஒரு பெண் கன்னித்தன்மையுடன் இருப்பதாக பொய் கூறினால் 200 பணம் அபராதமாக செலுத்துவதுடன்
ஆணுக்கு, அதாவது அவள் கணவனுக்கு அவளை நிராகரிக்கும் உரிமையும் உண்டு. இத்துடன் மதுவருந்தும் மனைவிக்கு 3 பணம் அபராதம் விதிக்கலாம். ஆகவே நண்பர்களே, திருமண பந்தம் என்பது வெறும் 2 உடல்கள் சேர்வதல்ல, அது ஒரு சமூகத்தின் ஒழுக்கத்தை நிலைநிறுத்தும் அச்சாணி என்பதை ஆச்சாரிய சாணக்கியர் தெள்ளத் தெளிவாக விளக்கியுள்ளார். இன்றைய நவீன உலகில் நாம் பேசும் பெண் உரிமை, சொத்துரிமை மற்றும் பரஸ்பர சம்மதம் போன்ற விஷயங்களை 2300 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சட்ட புத்தகமாக தொகுத்து வழங்கியிருக்கிறார் இந்த மகா அறிஞன். தவறு செய்பவர்களுக்கு தண்டனை ஒருபுறம் இருந்தாலும், ஒரு பெண்ணின் கௌரவத்திற்கும் ஒரு குடும்பத்தின் அமைதிக்கும் அவர் கொடுத்த முக்கியத்துவம் வியக்கத்தக்கது. இப்படிப்பட்ட தனிமனித ஒழுக்கத்திற்கு பிறகு ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பும் அதன் உளவுத்துறையும் எப்படி இயங்க வேண்டும்? சாணக்கியரின் அடுத்த அத்தியாயம் இதைவிட மர்மமான உண்மைகளை தாங்கி வருகிறது. அர்த்த சாஸ்திரத்தின் அடுத்த அத்தியாயமான 10ஆம் அத்தியாயம் உளவுத்துறையின் ரகசியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். சாணக்கியரின் ராஜதந்திர பயணத்தில் எங்களோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.